தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 24வது போட்டி நெல்லை ராயல் கிங்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பரா இருக்கு. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்கு. குறிப்பா ஃப்ரீ காண்டஸ் ரெகுலரா கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்கு. ஜூன் 5th இருந்து ஜூலை 31st வரைக்கும் ஹெவி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க பிரைசஸ் இருக்கு, பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியன் சிமெண்ட் கம்பெனி கிரவுண்ட் திருநெல்வேலியில தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜூன் 26 7:15 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலா 76 போட்டி. 2021 26 போட்டிகள். அதுல 12 பேட் ஃபர்ஸ்ட் 14 சேஸ். இங்க பெரிய டிஃபரெண்ட் இல்லை. நான் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. சேசிங் தான் ட்ரெண்டா இருக்கு. 167 பேட் ஃபர்ஸ்டுக்கான அவரேஜ். ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும் அந்த இடத்துல. பட் அவ்வளோ ஈஸியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. அதை கொஞ்சம் பாருங்க. அதனால சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் ஆவரேஜா 6 விக்கெட் விழுந்திருக்கு. லைக்கா கோவை கிங்ஸ் அதிகபட்சமா 208 அடிச்சிருக்காங்க. சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் 120க்கு 10 அப்படின்னு இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால பார்க்கும்போது டிடி தான் இங்க லோ ஸ்கோர். மைண்ட் பண்ணிக்கோங்க. டிடி இன்னைக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறதே மைண்ட் பண்ணிக்கோங்க. 150க்கு பிலோவா 7 டைம்ஸ் மீடியம் ஸ்கோர், 15 டைம்ஸ் 190 எபோவா 4 டைம்ஸ். இங்கே கொஞ்சம் காத்து இருக்கு. இந்த மேட்சுக்கு முதல் நாள் அவ்வளோ காற்று இல்லை, சின்னதாக ட்ரிசில் கூட வந்தது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஏர் இருக்கிறதுனால நிறைய ஃபீல்டு மிஸ்ஸை நம்ம பார்க்குறோம். கேட்ச் மிஸ் அப்படிங்கிற விஷயம் நிறைய நடக்குது. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. என்ஆர்கே டிடி இங்கே நிறைய போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. 23 போட்டி என்ஆர்கே, அதில் 11 லாஸு 12 வின்னு. டிடி 22 போட்டி, அதில் 12 வின்னு 10 லாஸு. ஒரு லாஸ் எக்ஸ்ட்ரா, ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது என்ஆர்கேக்கு இருக்கிற ஒரு விஷயம். 191 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. டிடி 192 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ஆர்கே கொஞ்சம் குறைவாக விக்கெட் சுட்டிருக்காங்க. டிடி 7 விக்கெட், இவங்க 5 விக்கெட் அப்படின்னு பார்க்குறோம். 6 விக்கெட்டு சேஸ் பண்ணும்போது அண்ட் இங்கே சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட். டிடி சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க ஓவராலா. அண்ட் நம்பரும் அதை தான் சொல்லுது. ரீசன் நம்பர் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 9th சீசனில் 5 மேட்சஸோட ரிசல்ட்டு பாருங்க. 165. அந்த இடத்துல என்ஆர்கே 98க்கு காலியாக இருக்காங்க. இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா என்ஆர்கேவும் டிடி தான் விளையாடுறாங்க. அதே இடத்துல எஸ்எம்பி 188 அடிக்கும் போது டிடி 192 கெட்டு அப்படின்னு சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இது இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல் சேஸ். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சக்சஸ்ஃபுல்லான சேஸ் இது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக டிடி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. என்ஆர்கேவை கம்பேர் பண்ணும்போது டிடிகிட்ட இருக்கிற ப்ராப்ளமும் அனலைஸ் பண்ணுவோம். நெல்லை ராயல் கிங்ஸ் டாப் ஆர்டர்ல சந்தோஷ் துரைசாமி டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு ஓகேவா இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டை இம்பாக்ட்ஸ் அப்பா நிறைய நேரங்களை வச்சுக்கிட்டு உள்ளே கொண்டு வராங்க. அருண் கார்த்திக் சில நேரங்களை டவுன் பண்ணுறாரு. இந்த டீமுக்கு மைனஸ்ன்னு சொன்னால் பிளேயர்ஸ் இருந்தால் கூட பேட்டிங் ஆர்டர் கண்ணாப்பினான்னு வைக்கிறது. போன போட்டியில் அஜித் தேசா ரொம்ப கீழே தள்ளினாங்க. அட்னான் கான் என்ன மாதிரி ஹிட்டர்னு தெரியும், அவரை இன்னுமே லேட்டராக அனுப்ப பார்த்தாங்க. இது மாதிரி விஷயங்கள் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு எடுபடலை. ரொம்பவே ஸ்மாரான அவுட்புட் இவங்களோட பேட்டிங் ஆர்டர் பேஸில். அண்ட் அத்தீஸ் எஸ்ஆரை போன போட்டு இன்க்ளூட் பண்ணாங்க. லேட்டாக கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. என்ன சரீஸுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க? நல்ல பேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன சரீஸுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன சரீஸு டாப் ஆர்டர்லாம் விளையாண்டுருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் பவுலிங் பேஸில் அவரை நிறைய பயன்படுத்தலைங்கிறதுனால மேலே அனுப்புனாங்களா? இது கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. அண்ட் ஓவராலாகவே ப்ராப்ளம் அவங்களோட பேட்டிங் ஆர்டரில். டெஃபினட்டாக அஜித்தேஷ் நல்லா விளையாண்டாரு, அவர் மேலே அனுப்புனாங்க. சரியாக இல்லை அப்படிங்கனால கீழே அனுப்புனாங்க, ஓகே. பட் அட்னான் கான்லாம் ரொம்ப லேட்டாக அனுப்புனா அவங்களோட இந்த ஹிட்டிங் ஜோனில் இருக்கிற பிளேயர்ஸ் இல்லாமல் போகிற ஃபீல் இருக்குது. சோனி யாதவ் ப்ரமோட் பண்ணுறாங்க, ஒரு டீசெண்டான பிளேயர் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அனுப்புனா அவங்க மைண்ட் செட் லெவலில் டிஸ்டர்ப் இருக்கும். இதுதான் செட் அப்படிங்கிற மாதிரி போனால் தான் அந்த டீமுக்கு எப்பயுமே பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். டிடி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. நிறைய பிளேயர் சேஞ்சே அங்கே இல்லை. அண்டு அருண் கார்த்திக் டீசெண்டாக விளையாட முடியும், பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். அத்தீஸ் எஸ்ஆர் நிறைய டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டரில் இந்த டீமு இந்த சீரீஸ் விட்டு லெஃப்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். ரித்திக் ஈஸ்வரன் ரொம்பவே எதிர்பார்த்த பிளேயர். இந்த சீசனில் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாரு நான் எதிர்பார்த்தேன். ஐபிஎல் ரேஞ்சுக்கு அவரை வச்சு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல. அவரோட திறமைக்கு விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் தேசமே பெஸ்ட்டாக போன வருஷம் பண்ணார், இந்த வருஷம் சுத்தமாக இல்லாமல் போயிட்டாரு. அட்னான் கானோட ரிசல்ட்டை பெருசாக பார்க்க முடியாத அளவுக்கு நெல்லை ராயல் கிங்ஸ் அவரை கீழே வச்சிருக்காங்க. ராத்தி யுத்தீஸ்வரன்
பாஸ்கர், செரியன் இவங்களோட பவுலிங் ரொம்பவே நல்லா இருக்கு. கூட சோனி யாதவ் சப்போர்ட் பண்றாரு. பவுலிங் பேஸில் உங்களுக்கு குறையே இல்லை. குறிப்பாக ஆப்போனன்ட்ஸ் நிறைய வீக்காக இருக்கிற அந்த இடத்துலலாம் நல்ல பவுலிங் கொடுத்துறாங்க அப்படின்ற அந்த இடத்தையுமே நம்ம பார்க்கணும். திண்டுக்கல் டிராகன்ஸு சிவம் சிங், அஸ்வின் 2 பேர்த்த வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. நல்ல ஸ்டார்ட். சொல்ல போனால் இந்த டீம் ரிசோர்ஸை பெட்டராக மேலே பயன்படுத்திக்கலாம். இந்திரஜித், சிவம் சிங், ரவிச்சந்திரன், அஸ்வின் 3 பேர் தான் நல்ல பேட்டர். அதுக்கப்புறம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, மிடில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் தான். ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து பெஸ்ட் ரிசோர்ஸ்லாம் டாப் ஆர்டரில் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த பிளானில் இருக்காங்க. அண்ட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸில் கூட போன போட்டியில் ஆர்கே ஜெயந்த், ஹென்னி சைனி அண்டு விமல்குமார்லாம் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுத்தாங்க. கார்த்திக் சரணா போன போட்டியில் பவுலிங் பேஸில் பயன்படுத்தினாங்க. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனண்ட்டில் இருக்கனால இவரோட பவுலிங் இந்த போட்டியிலே எதிர்பார்க்கணும். வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சந்திரசேகர், சந்தீப் வாரியர் அண்ட் கணேஷ் பிரியசாமி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கூட ரவிச்சந்திர அஸ்வினோட அந்த கேப்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் மிடில் பேஸில் இந்த வீக் பேட்டிங் லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த டீமுக்கு மைனஸ். ஒரு வேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா சடனாக டோட்டல் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டீமில் எதிர்பார்க்கலாம். 2 டீம் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக டிடி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஒருவேளை என்ஆர்கே அவங்களோட பவுலிங் பேஸில் பெஸ்ட்டாக இருந்து உங்களோட பேட்டிங்கோட சரியான முறையில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா டிடியை காலி பண்ணலாம். அதில் டிடி டாப் 3 கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் டோட்டலாகவே டீம் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல என்ஆர்கேக்கு வின்னிங் வாய்ப்பு. அண்ட் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். ரன்ஸ் ஆன் த போர்டில் 160, 170 இந்த ரேஞ்ச் போச்சுன்னா டெஃபினட்டாக செகண்ட் ஹாஃப் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போதைக்கு 160, 170 நல்ல ஸ்கோராக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு ட்ராக்கெல்லாம் டவுனாக இருக்கிறதுனால. அண்ட் நியூ பாலை செரியன், பாசிபிளாக சச்சின் ராத்தி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. சோனி யாதவ் சில நேரங்களில் நியூ பால் எடுத்து வீசுறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ரைட் ஆர்ம் மீடியம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி சோனி யாதவ் கொண்டு வரலான்னு எதிர்பார்ப்பு. ராக்கி பாஸ்கர் டீசெண்டாக போல் பண்ணுறாரு. மிடில் பேஸில் எட்டர் பேஸில் எதிர்பார்க்கலாம். அண்ட் யுத்தீஸ்வரனோட பவுலிங் மிடில் அண்ட் எண்டில் வீசுகிறாங்க. அண்ட் டிடின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப்பில் இருக்கிறனால நிறைய எதிர்பார்ப்பு. அஸ்வின் ஏர்லியாக நிறைய ஓவர்ஸ் வீசுவார் அப்படிங்கிற மாதிரி. சந்தீப் பார்வர் நியூ பாலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவார். டிடி சந்திரசேகரோட ஓவர் குறையும். கார்த்திக் சரண் அந்த இடத்துல நிறைய ஓவர்ஸ் எடுத்துப்பார். டிடி சந்திரசேகர் ஜென்ரலாக நிறைய ஓவர்ஸ் வீசுவார். ஸ்லோவர் தொழுது யார் மேபி இந்த காற்று ஒரு பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் எண்டில் டிடி சந்திரசேகரை கொஞ்சம் பயன்படுத்தலாம். பயன்படுத்த அதிகமாக இருந்ததுன்னா. பட் கார்த்திக் சரண் போன போட்டியில் ஒரு இன்டென்ட் ஷோ பண்ணார் பவுலிங் பேஸில். அதனால் அவருக்கான ஓவர் அதிகமாக கிடைக்கும். சந்திரசேகரோட ஓவர் குறையும். பெரியசாமி இவங்கெல்லாம் எண்டில் வீசுவாங்க. சந்தீப் பார்வர், பெரியசாமி தான் மோஸ்ட் ப்ராபப்ளி எண்டில் வீசுவாங்க. அண்ட் ஃபுல் கோட்டாக இவங்க மோஸ்ட்லி வீசுகிறாங்க. இன்னைக்கு சந்திரசேகர் ஓவரை கார்த்திக் சரண் ஷேர் பண்ணிப்பார். அதனால் அவரை வந்து ஃபுல் கோட்டா லிஸ்ட்டில் வைக்க வேண்டாம். அண்ட் இந்த சைடு என்எஸ்ஆர்எஸ் பவுல் பண்ணுறாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ கொஞ்சம் ஓவர்ஸ் குறைவாக இருக்குது. சச்சின் ராத்தி நல்லா வீசுறதுனால செரியன், ராக்கி பாஸ்கர் இவங்களுமே நல்லா வீசிடுறாங்க. அதனால் சோனு, சச்சின் ராத்தி அண்ட் ராக்கி பாஸ்கருக்கு ஃபுல் கோட்டா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சோனி யாதவ் அண்ட் யுத்தீஸ்வரன் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. என்ஆர்கே ஒரு போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. டிடி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட கொஞ்சம் ஃபைட் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போதைக்கு ஆன் ஷீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு ஓவரால் ஓகே அப்படின்னு பார்க்கும்போது என்ஆர்கே தான் கண்டிப்பாக பெஸ்ட்டு டிடியை கம்பேர் பண்ணும்போது. டிடியோட போலர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, டாப் 3 ஸ்ட்ராங்காக இருக்குது, மிடில் டோட்டலாகவே சரியில்லை. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது என்ஆர்கே கொஞ்சம் அவுட்புட் பெட்டராக கொடுக்கலான்னு தான் தோணுது. பட் இன்டென்ட்டாக அதே நேரத்தில் இம்பேக்ட் கொடுக்குற பிளேயர்ஸ் சில பேர் டிடியில் இருக்கிறதுனால அண்ட் கேப்டன்சி லெவல்லையும் பெட்டராக இருக்கிறதுனால டிடிக்கான அந்த வின்னிங் சான்ஸ் கொஞ்சம் எட்ஜில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். என்ஆர்கே ரீசெண்டாக கடந்த 5 போட்டியில் 2 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. டிடி கடந்த 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த 2 டீமுக்கு இடையில மோதல் ரீசெண்டாக என்ஆர்கே தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியில் டிடி ஒரே முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் என்ஆர்கேக்கு இருக்குது. டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பிக் பேஸில் கார்த்திக் சரண் இன்னைக்கு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனண்ட்டில் இருக்கிறதுனால டிடி சந்திரசேகருக்கு ஓவர் குறையும் போது கார்த்திக் சரணுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓவர் போகும். பேட்டிங்லேயே டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். ஃபீல்டிங்கில் நல்லா இருக்கார். அதெல்லாமே பாசிட்டிவாக பார்க்கணும். யுத்தீஸ்வரன் எந்த ஒரு விசுவார், செரியன் நியூ பால் விசுவார். நியூ பால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது திருநெல்வேலி லெக்கில். அண்ட் ராக்கி பாஸ்கரோட பவுலிங்கும் டீசெண்டாக இருக்குது. அண்ட் சிவம் சிங், அஸ்வின் அண்ட் சோனி யாதவ் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க 3 பேர் தான் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிச்சோன்னா.
அருண் கார்த்திக், சந்தீப் வாரியர் அண்ட் பெரியசாமி இவங்களையும் யோசிக்கணும். சந்தீப் வாரியர், பெரியசாமி எண்டோரில் வீசுறாங்க அந்த பேஸில். அண்ட் அருண் கார்த்திக் சில நேரங்களில் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துக்கிறோம். இக்கட்டான சூழலில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயராக அருண் கார்த்திக் இருந்திருக்க, எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுவார். அது நல்லா ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் அருண் கார்த்திக், இந்திரஜித் 2 பேர் ட்ரை பண்ணணும். ஈஸ்வரன் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, சில நேரங்களில் ட்ரை பண்ணுங்க, ரிஸ்க் எடுக்கணும்னா. சிவம் சிங், சந்தோஷ் துரைசாமி ஓப்பன் பண்ணுறாரு, அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதனால் அவரை விட்டுட்டு அஸ்வின், சோனி யாதவ், என்ன சரிஸ் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். மேலே வர பேட்டிங் அனுப்புகிறாங்க, ஒரு சில நேரங்களில் ஓவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்க்கலாம். ஆர்கே ஜெயந்த் அவ்வளோ பெருசாக யோசிக்க முடியாது. சச்சின் ராஜி நல்லா பண்ணுறார். பெரியசாமி, யதீஸ்வரன், சந்தீப் வாரியர், சக்கரவர்த்தி இவங்களாம் ட்ரை பண்ணோம். பாஸ்கர் ப்ளஸ்ஸு அடுத்து செரியன் இவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். அஸ்வின் அண்டு சோனி யாதவ் யூஸ்வல் ட்ரை தான். ஏன்னா அஸ்வின் ஓப்பன் பண்ணுறதுனால அதை ட்ரை. சோனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது சில நேரங்களில். விக்கெட் கீப்பர் அருண் கார்த்திக், இந்திரஜித். ஸோ மற்றபடி பாருங்கள் டீமை. ரைட், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.